அதனால நான் தினம் காலையில் இந்த வேதத்தை வாசிக்கும் போது அதில் கை வைத்து சொல்ல, ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன், அதை வாசித்து தியானிக்கிறேன், ஆனால் அதன்படி நடக்கணும், உம்முடைய வார்த்தையின்படி நான் வாழணும், எனக்கு உதவி செய்யுங்க, கிருபை தாங்கன்னு இந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபித்து தான் நான் வாசிக்க ஆரம்பிப்பேன். ஒரு வசனத்தை கொண்டு ஆண்டவர் பேசினால் அதில் கை வைத்து ஜெபிப்பேன். இந்த மாதிரி நான் வாழணும், இந்த மாதிரி குணத்தை எனக்கு தாரும், இந்த மாதிரி சுபாவத்தை எனக்கு தாரும், நீர் விரும்புகிறபடி இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அப்படி ஜெபிக்க 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 தான் நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தம் உண்டாகும். ஆண்டவரோட ஐக்கியம் நமக்கு பலப்படும். ஆண்டவர் நம்மை நெருங்கி வருவார். என் மகன் என் மகள் பேருக்காக ஜெபிப்பதில்லை, பேருக்காக பைபிள் வாசிப்பதில்லை, என் வார்த்தையை உண்மையாய் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்க அர்ப்பணிக்கிற என் பிள்ளை என்று சொல்லி உங்களை நெருங்கி வருவார். அப்போ ஆண்டவர் மேல உண்மையான அன்பு இருக்கிறதை நீங்க வெளிப்படுத்தணும். சரியா? நீங்க சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன், இயேசுவே உம்மை நேசிக்கிறேன், உம்முடைய வார்த்தைகள் எதுவானாலும் நான் கை கொள்ளுவேன், அதன்படி நடப்பேன், அதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.